இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரோட் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கலாம். அது சூடான உடனே நம்ம வந்து ஒரு 5 தக்காளி வந்து எடுத்து போட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டோன்னா அதோட தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அந்த தோலை பிரித்து நல்லா மிக்ஸியில் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தவாவில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ராவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா தக்காளியை, அந்த தண்ணியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். சூப்பரான ஒரு தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெலாம் செம்ம காம்பினேஷன். நல்லா சுட சுட பரிமாறலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா சுட சுட சர்வ் பண்ணலாம். சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.